ஏற்றுக்கொண்ட ஐயா சரவணராஜ் ஐயா அவர்களாக இருக்கட்டும். இதில் சிறு சிறு தடங்கல்கள் இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் கூட நின்று சரி செஞ்ச ஐயா சுந்தரவரதன் ஐயாவாக இருக்கட்டும், எப்பொழுதும் துணை நிற்கிற கண்ணன் சகோதரராக இருக்கட்டும். முதல் வெள்ளை பேப்பர்லேருந்து இதுவரைக்கும் எல்லா காட்சிகளையும் பட குரல் பதிவு செய்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என் தோளோடு தோல் நிற்கிற என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களாக இருக்கட்டும். பல நேரத்தில் எனக்கும் அவருக்கும் பெரும் வாக்குவாதம் வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பேரன்பை சுமந்து எப்பொழுதும் என்னோட தூரத்தில் இருந்தாலும் ஒரு என்ன இது இப்படி போ இப்படி செய் அப்படின்னு சொல்கிற தங்கர் பச்சான் அவர்களாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே மேடையில் இருக்கிற என்னோட எல்லா படைப்புகளிலும் துணை நிற்கிற தன்னுடைய நெருப்பு தரிக்கிற வசனங்களை நான் என்ன நினைக்கிறேனோ நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லாமலும் இருப்பேன். சொல்லாதது திரும்ப எனக்கு ஞாபகம் வரும், இந்த வசனம் இப்படி இருந்தால் இருக்குன்னு. பேப்பரில் வரும்போது அது அப்படியே இருக்கும். இதே வார்த்தையை நான் போடணும்னு நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் கூப்பிட்டு. அப்படி எல்லா நேரத்திலும் ஒரு நெருப்பு சிற்பத்தை போல தன்னுடைய வசனங்களால் என் கூடவே இருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே இந்த அன்புன்றது இவர்கள் மட்டும் இல்லை. நான் ஒரு பேச்சுக்கு சொல்லலை, எதிரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு என்னுடைய ஊடக தோழமைகள் சகோதரர்கள், உங்களுக்கும் நான் அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் அந்த பேரன்பை எல்லா நேரத்திலையும் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்க்கும்போது, நான் படைப்பு செய்யாத போது, போராட்ட காலத்தில் இருக்கும்போது அது முடிச்சுட்டு இங்கே இங்கே ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன், ராஜ் டிவியில் அவர் இருந்தார். அவர் என்னை லிஃப்டில் பார்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை முதல் முறையாக என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. கண்ணை